கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெதஸ்தா சுவிசேஷ ஜெப ஆலயத்தின் மூலமாக சத்தியத்தின் நேரத்திற்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனை பற்றி கொள்வது எப்படி? மத்தேயு எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனை எப்படி நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்றால், நாம் முதல்ல ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். 2 எஜமான்களுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று ஆண்டவரோடு இருக்கணும், இல்லை உலகத்தோடு இருக்கணும். ஆண்டவரோடும் இல்லாமல் உலகத்தோடும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்கிற ஜனங்கள் எவ்வளோ பேர் உண்டு. ஆனால் நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். இப்போ நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ளவைகளையும் நாம் பற்றி கொண்டு இருக்கக்கூடாது. நாம் கர்த்தரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அப்படி கர்த்தரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்றால், நாம் எப்போவுமே 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அப்போது தேவனை பற்றி கொண்டிருந்தால் தேவனுக்கு மட்டும்தான் நாம் பிரியமாக இருக்க முடியும். தேவனுக்கு மட்டும்தான் நாம் ஊழியம் செய்ய முடியும். ஊழியம் என்றால் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது, கர்த்தருடைய வேலைகளை செய்வது, அதுதான். அதனால உலகத்து மேலே ஆசை வச்சோம்னா உலகத்தினுடைய காரியங்கள் மேலே தான் நம்முடைய இருதயம் பற்றுதலாக இருக்கும். அப்போ நம்ம இருதயம் யாரை பற்றி கொண்டு இருக்கிறோன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அவர் மீது நம் பற்றுதலாக இருந்தால்தான் நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும். பிசாசானவன் உலகத்தின் மீது நம்ம கண்ணை வச்சோம்னா அவன் நம்மளை தள்ளி விடுவான். அதனால 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யாமல் தேவனை மாத்திரம் நம்ம பற்றி பிடிக்கும்படி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் தேவனோடு மட்டும் இருக்க வேண்டும். தேவனுடைய காரியங்களை மட்டும் நாம் செய்ய வேண்டும். உலகத்து காரியமும் உலகத்துக்காக எதையும் நாம் என்ன பண்ணக்கூடாது, நம்மளை அர்ப்பணித்து விடக்கூடாது. தேவனுக்கு மாத்திரம் நாம் அர்ப்பணித்து தேவனுடைய காரியங்களை மாத்திரம் நாம் பற்றி கொள்ள வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். அப்போ உலக சிநேகம் தேவனுக்கு உண்டான பகை. நாம் அப்போ என்ன பண்ணக்கூடாதான், உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்தில் உள்ள நபர்கள் மீதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சிநேகம் வைக்கக்கூடாது. அப்போ என்ன சொல்லுது பாரு வசனம், யாக்கோபு 4:4, விபச்சாரக்காரர்களே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ இந்த உலகத்துக்கு உரிய காரியங்கள், விபச்சாரம், வேசிதனம், பொருளாசை, விக்கிரகாராதனை, கொலை, கொள்ளை, திருடு, பொய் பேசுவது, சூது பண்ணுறது, சூழ்ச்சி பண்ணுறது, எல்லாமே உலகத்துக்குரிய காரியங்கள் தான். நாமும் அவைகளை பற்றி பிடிக்காமல் தேவனுக்குரிய காரியங்கள் எது, தேவனுக்குரிய பிரியமானவைகள் எது என்று தேவனுக்குரியவைகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும். உலகத்துக்குரியவைகளை நாம் பற்றி கொள்ளக்கூடாது. வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். அப்போ நாம் என்ன செய்யணும், தீர்க்க தரிசன புத்தகம் எது? இந்த வேத வார்த்தைகள் தான் தீர்க்க தரிசன புத்தகம். இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை நாம் கை கொள்ள வேண்டும். இதன் பிரகாரம் நடக்க வேண்டும். வேத வசனத்தை நாம் அனுதினமும் வாசிக்க வேண்டும். வாசித்து 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 அந்த வேத வசனத்தில் என்னெல்லாம் சொல்லுதோ அதன் பிரகாரம் நம்மை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தின் பிரகாரம் நாம் வாழ்வதற்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் நாம் பற்றி பிடிப்பது. நாம் வேத வசனத்தை வாசித்து வாசித்து வசனம் என்ன சொல்லுகிறது அதன் பிரகாரம் நாம் வசனத்தை அறிந்து வசனத்தின் பிரகாரம் நம்ம வாழ்வது தான் தேவனை பற்றி பிடிப்பது. வசனத்தை மறந்து, தேவனுடைய வார்த்தையை மறந்து உலகத்துக்குரிய காரியங்களுக்கு நம்முடைய இருதயத்தை திருப்பக்கூடாது, நம்முடைய சிந்தனையை திருப்பக்கூடாது, நம்முடைய யோசனையை திருப்பக்கூடாது. நம்ம வேதத்தில் உள்ள வார்த்தையின் பிரகாரம் நாம் வாழ்வது தான் தேவனை பற்றி பிடிப்பது. அடுத்த வசனம் வெளிப்படுத்தல் 21:8 வசனம்.
பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அப்போ நம்ம வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் வரும். அதாவது மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே நம்ம பங்கடையாதபடிக்கு நம்ம வாழ்க்கையில பண கஷ்டம் வரும், மன கஷ்டம் வரும், குடும்பத்தில் கஷ்டம் வரும், வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கஷ்டம் வரும். அப்போ நம்ம எந்த கஷ்டமும் வரக்கூடாது, அதை ஜெயிக்கணும் அப்படின்னா நாம் ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். எப்படி பற்றி பிடிப்பதுன்னா, வேதத்தை வாசித்தால்தான், வேதம்தான் நம்மளை மாற்றும், வேற எதுவுமே நம்மளை மாற்றாது. வேதம்தான் நம்மளை மாற்றும், வேதத்தினுடைய கருத்துகள் தான் நம்மளை மாற்றும். வேதத்தை வாசித்து 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 அதன் பிரகாரம் நான் நடக்கிறவர்களாய் மாற வேண்டும், அந்த வழியில் நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த வாசித்து வாசித்து தைரியமாக ஆண்டவருடைய பாதையில் நம்ம கடந்து செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்போதுமே நம்ம அதிகாலை எழுந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம கைவிடவே கூடாது. அதே போல் மாலையில் குடும்ப ஜெபத்தை நடத்துவதில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அதே போல் எத்தனையோ பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த நேரமும் டிவியை பார்த்துன்னு இருப்பாங்க. டிவியை பார்க்கறத விட வேதத்தை வாசித்து 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 தியானித்து கொண்டே இருக்கணும். அப்போது அந்த வேதம் நம்மோடு கூட பேசும். நம்ம எப்பவுமே ஆண்டவரை பற்றி பிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டீரே. அப்போ நாம் என்ன பண்ணோம்னா, ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். உலகத்துரிய காரியங்களிலே நம்ம ஈடுபடாதபடி நாம் எப்பொழுதும் தேவனை பற்றி பிடித்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனோடு இணைந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனோடு நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதத்தின் வார்த்தைகளை நாம் படிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம் வாழ்க்கையை மாற்றணும்னா வேத வசனம் மட்டும்தான் நம்மளை மாற்றும். நம்ம எப்போவுமே ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டால் உலகமும் மேற்கொள்ளாது, உலகத்தில் உள்ளவைகளிலும் மேற்கொள்ளாது. பிரச்சனை வரும், பாடு வரும், கண்ணீர் வரும், கஷ்டம் வரும், அது தெரியாமலேயே மறைந்து போயிடும். நமக்கு எந்த சூழ்நிலையிலும் நம்ம தோல்வியே கொடுக்காது. அதிலிருந்து நம்ம ஜெயிக்கிற ஒரு சூழ்நிலையை தான் நமக்கு உருவாக்கி தருமே தவிர நம்ம எந்த விதத்திலையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். அதனால நம்ம தோல்வி அடைகிறவர்களாய் காணப்பட மாட்டோம், நம்ம வெற்றியை காணக்கூடியவர்களாய் காணப்படுவோம். முதல்ல என்ன சொன்னேன், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு மட்டும்தான் ஊழியம் செய்யணும். 2வது, உலகத்தோடு நம்ம சிநேகம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். 3வது, வசனங்களை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். 4வது, எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், அது வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், நம்ம பயப்படக்கூடாது, அவிசுவாசியாக இருக்கக்கூடாது, அருவருப்பானதை செய்யக்கூடாது, கொலைப்பாதகராய் இருக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனைக்காரராய் இருக்கக்கூடாது, பொய்யராய் இருக்கக்கூடாது. இவைகளெல்லாம் நம்ம மரணத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, கர்த்தருக்கு உகந்தது எதுன்னு சொல்லி நம்ம பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வேதத்தையும் அவரோடு ஜெபிக்கிற ஜெபத்தையும் அவரோடு வாழ்கிற வாழ்க்கையையும் நாம் அவரோடு கூட நாமே பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகிட்டா எதுவும் வராதுன்னெலாம் கிடையாது, எல்லாமே வரும். அதாவது கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், நோய் வரும், பாடு வரும், கண்ணீர் வரும். எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அவரை விட்டு நாம் எப்படியும் நம்ம விலகக்கூடாது. அடுத்தது, ரோமர் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை. யாருடைய நித்திய வல்லமை? கர்த்தருடைய நித்திய வல்லமை. அவர் நித்தியத்துக்கு கொண்டு போகிற நம்மை பார்த்து சொல்றாரு, நாம் எல்லாம் இந்த பூலோகத்திலேயே, இந்த பூமியிலேயே நின்று போகக்கூடியவர்கள் அல்ல. நாம் மரித்தாலும், ஆண்டவருடைய வருகை இருந்தாலும்,
நம்ம எங்கே போகக்கூடியவர்கள்? நித்தியத்துக்கு போகக்கூடியவர்கள். அப்போ அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாக இருக்குது. தெளிவாக என்ன இருக்குது? அவர் தான் தெய்வம், அவர் தான் வார்த்தை, அவரால் தான் நம்ம பரலோகம் போக முடியும் அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்போது உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. வேலை நம்ம மறிச்சோம்னா ஆண்டவருடைய வருகை வந்தா இல்லை முதலாவது ஆண்டவருடைய வருகையில் மறித்தவங்க தான் உயிரோடு இருந்திருப்பாங்க. இல்லை ஒரு வேளை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம பூமியில் இருக்கிற இது ரட்சணை நாள், இது அனுகிரக நாள். இந்த ரட்சணை நாளில், இந்த அனுகிரக நாளில் நாம் ஆண்டவரை பற்றி பிடித்து வாழ்ந்து கொள்வது தான் மிக முக்கியமான காரியம். ஒருவேளை ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளாமல் நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்தோம்னா, உலகத்துக்குரிய பிரகாரமாய் நம்ம வாழ்ந்தோம்னா, திடீர்னு ஆண்டவருடைய வருகை வந்தாலோ இல்லை மரணம் வந்தாலோ நம்ம என்ன பண்ண முடியாது? நித்தியத்துக்கு போக முடியாது. தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் எந்த விதையும் போக்கு சொல்ல இடமில்லை. போக்கு சொல்ல இடமே கிடையாது. நம்ம ஐயோ ஆண்டவரே நான் ஊழியம் செஞ்சேனே, ஆண்டவரே நான் பேயை ஓட்டினனே, ஆண்டவரே நான் பிசாசை ஓட்டினனே, ஆண்டவரே நான் கிராம ஊழியம் செய்தனே, டிவி ஊழியம் செய்தனே, ஆண்டவரே நான் ட்ராக்ஸ் கொடுத்தனே, ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு போனனே, ஆண்டவரே நான் காலையிலையும் மாலையிலையும் ஜெபிச்சனே, ஆண்டவரே நான் வேதத்தை வாசித்தனே. எதுவும் இல்லை. அவருக்கு பிரியமாக வாழ்ந்தால் மட்டும்தான், அவருடைய வேதத்தை பற்றி பிடித்து கொண்டால் மட்டும்தான், அவருடைய வார்த்தைகளை பற்றி பிடித்து கொண்டால் மட்டும்தான், அவரோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் நம்ம நித்தியத்துக்கு போக முடியும். இல்லை அவருடைய வருகையிலையோ அல்லது மரணமோ எது சந்தித்தாலும் நாம் மரித்த பிறகோ இல்லை அவருடைய வருகை வந்த பிறகோ நம்ம என்ன பண்ண முடியாது? போக்கு சொல்ல முடியாது. நான் அதை பண்ணேன், இதை பண்ண, ஆண்டவரே உமக்கு உண்மையான ஆண்டவர் நீ யாரோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவார். ரோமர் 1:28 என்ன சொல்லுதுன்னா, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினால். அப்போ நாம் தேவனை அறிகின்ற அறிவை பற்றி கொள்ளாதிருக்க மனதில்லாமல் இருந்தால், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தால், தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க அவர் நமக்கு மனதில்லாதிருந்தால், தேவனை அறியும்படி தேவனை அறிந்தவர்கள் தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம், அவருடைய வழிநடத்தல் பிரகாரம், அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நடப்பார்கள். தேவனை அறியாதவர்கள் இஷ்டம் போல வாழ்வாங்க. இஷ்டம் போல வாழ்ந்து தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கும். அப்போ நாம என்ன செய்யணும்னா, தேவனை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். தேவனை பற்றி பிடித்து அவருடைய சித்தத்தின் பிரகாரம் வாழணும். அவரு நமக்குன்னு நம்ம தெரிந்து கொண்ட ஆண்டவர் நமக்குன்னு ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். நமக்குன்னு ஒரு சித்தத்தை வச்சு நம்மளை வழி நடத்துகிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, வேதம் வாசிப்பதிலையும் சரி, வேதத்தில் இருக்கிற பிரகாரம் நாம் நடந்து கொண்டால்தான் அவரை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அவரை நாம் பற்றி பிடித்து கொண்டால்தான் இந்த உலகத்தில் நாம் அவருடைய நித்தியத்துக்கும் போக முடியும். இந்த உலகத்தில் வாழும்போது அவருக்கு பிரியமாய் வாழ முடியும். அப்போ தேவனை பற்றி பிடிக்கவில்லை என்றால் நமக்கு என்ன பண்ண நமக்கு எதுவுமே வாய்க்காது. பூமியிலையும் நம்ம சமாதானம் அடைய முடியாது, நம்ம மரித்தாலும் நம்ம சமாதானம் அடைய முடியாது. இந்த பூமியில் வாழும்போதும் சரி, நம்ம மறித்து நித்தியத்துக்கு போகும்போதும் சரி, நாம் இங்கே வாழ்க்கை சீராக வாழ்ந்தால் தான் நம்ம நித்தியத்துக்கு போக முடியும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்கிறோம் நம்ம தான் சோதி தரணும். நாம் என்ன பண்ணக்கூடாது? உலக பிரமாண காரியங்களை நாம் பற்றி பிடிக்காதபடி தேவனுக்கு உண்டான காரியங்களை பற்றி பிடித்து கொள்ள நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ரோமர் 1:28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தனைக்கு நம்மளை விட்டுடுவார். நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தாதான் நம்ம அவரோடு இருக்க முடியும். அவருக்கு பிரியமாக நம்ம வாழலைன்னா நம்ம ஆண்டவர் நம்ம பரிசுத்த ஆவியானவனை விட்டு போயிடுவார். அப்போ நாம் என்ன பண்ணுவோம்?
உலகத்தில் கேடான காரியங்களுக்கு நம்ம தள்ளப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். தேவனை எப்போதும் நம்ம பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். தேவனோடு இருக்க வேண்டும், தேவனோடு வாழ வேண்டும், தேவனோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று என் நேரத்தை இப்போது முடிக்க நாம் ஜெபிக்கலாமா? அருமையான வேலையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இந்த உலக காரியத்துக்காகவும் உலகத்தில் உள்ளவைகளுக்காகவும் நம்ம மனதை திருப்பி விடாதபடிக்கு தேவனை அறிகிற அறிவிலே நாம் காணப்பட வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே நாம் கடந்து போக வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே நாம் எப்பொழுதும் வேதத்தை வாசித்து தியானித்து அந்த வேத வசனத்தின் பிரகாரம் நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று இந்த வேளையிலே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். எஸ் புஷ்பராணி, பெதஸ்தா சுவிசேஷ ஜெப ஆலயம். செல்போன் 9786463921.